ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சட்னி ரெசிபி, துவையல் ரெசிபி, என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி தான் பார்க்கணும். 2 in 1, ஒரு கல்லில் 2 மாங்காய். இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பீர்க்கங்காய் தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் இதுக்கு மெயினே வந்து இந்த கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீனட்டை வந்து இந்த வேர்க்கடலையை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கொடுத்தாங்க, அந்த ஆன்ட்டி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டு இது பண்ண ரெசிபி தான் இந்த ரெசிபி. ஓசி ரெசிபி தான், நோட் பண்ணிக்கோங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. நம்ம பீக்கங்காயெல்லாம் சாப்பிட மாட்டோம், இது மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு என்ன காயினே தெரியும், நம்ம செஞ்சு கொடுத்து இல்லை அவங்களுக்கு சாப்பாட்டில் பனைஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 5-6 பல் சின்ன சின்ன பல்லாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதே ஆட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எப்போயாவது வெங்காயம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா எந்த உப்பும் ஆட் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா அந்த ஸ்மெல் வந்து அந்த தாளித்து சாப்பிட்ற வரைக்குமே செம்மையாக இருக்கும். ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. நல்லா டைஜஷனாகவும் இருக்கும். நீங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, ஆந்திரா ரெசிபீஸில் எல்லாமே ஜீரகமும் நிலக்கடலையும் மஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மெயின் ஹீரோவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, பீர்க்கங்காய் தான். நான் ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன். எனக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டும் வதங்கட்டும். பீர்க்கங்காய் கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம துவையல் பண்ணுவோம், சட்னி பண்ணுவோம். இவங்க பாருங்கள் பீர்க்கங்காவே வச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு பீர்க்கங்காய் சாம்பாரில் போட்டால் பிடிக்காது, துவையல் பண்ணால் கிரேவி மாதிரி பண்ணாலும் பிடிக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளி டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணாலும் பட் அந்த புளி ஆட் பண்ணால் அதுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே கூட சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், அப்படி தாங்க இருக்குது. இப்போ இதில் நிலக்கடலை வறுத்து வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறவும் இல்லாமல் நடுத்தரத்தில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தால் என்னமோ பிசு பிசுங்கிற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் அரைச்சி எடுத்துக்கோங்க. காமிக்கிறேன் பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் இது பண்ணி தாளிக்கோங்க. பட் என் நெய் டேஸ்ட்டு பிடிக்காதனால நல்லெண்ணெய் கூட ஊற்றி தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் நார்மல் ஆயிலே தான் ஊற்றி தாளிக்க போகிறேன். இதில் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்கும்னு. வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. அப்பளம் இருந்தால் கூட அது கூட தேவையில்லை, சும்மா நார்மலாகவே வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்துச்சு.
ஆனால் டேஸ்ட்டு பிடிச்சனால தான் உங்களுக்கு ரெசிபி எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சிம்பிளாக சட்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை பிணைஞ்சு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். நல்லா ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணிடலாம். இது தோசைக்கு கூட செம்ம காம்பினேஷனுங்க. சரி, நான் தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். தோசைக்கு கூட சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு ரைஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னாலும் இல்லை எந்த ரெசிபியை செஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.